ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது உங்கள் ஹிஸ்ட்ரி க்ரோமில் நிறைய ஹிஸ்ட்ரி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டான ஸ்டோரேஜு. அதை நம்ம எப்படி நம்ம ஃபோன்லேயே நம்ம கிளியர் பண்ணுறவங்க தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் க்ரோம் எந்த வெப்சைட்டு எதை யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகிக்கதை நம்ம கிளியர் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு டேட்டா ஃப்ரீயாக யூஸ் ஆகும். இல்லைன்னா தேவையில்லாத டேட்டாஸ் போகும், நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் கூகுள் க்ரோமை. அதில் இப்போ மேலே 3 டாட் டச் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். இப்போ ஹிஸ்ட்ரிங்கிறத டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்குற எல்லாமே வரிசையாகவே காட்டும். நீங்கள் ஒவ்வொன்றா எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது பண்ணவும் கூடாது. நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணணுன்னாக்கா, மொத்தமாக கீழே டேட்டா கிளியர்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் மேலே வந்துட்டு என்ன டைமிங் இருக்கா இல்லை ஆல் டைம் அப்படின்றது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா டைம் பார்த்ததையும் நம்ம மொத்தமாகவே கிளியர் பண்ணணும். அதாவது 54 மினிட்ஸ்க்கு பண்ணது, 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது அப்படி இல்லாமல் மொத்தமாகவே டேட்டா கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் ஃப்ரீயாக யூஸிங்கில் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகிடும், நீங்கள் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது ஈஸியாக, அதுவும் ஓப்பன் ஆகாது, பார்க்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேட்டா கிளியரிங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம எப்படி தூக்கி போடுறோமோ அதே மாதிரி நம்ம ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜும் நம்ம கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபோன் நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.